ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நான் சொல்ல போகிறது என்னன்னா, என்னுடைய உண்மையான பேய் அனுபவத்தை பற்றி தான். வாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எனக்கு வயசு 8. நாங்கள் புது வீட்டுக்கு அப்போ தான் குடி போனோம். அந்த வீடு எப்படின்னா, கீழே வந்து ஹவுஸ் ஓனரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. நாங்கள் அப்போ தான் முதல்ல மாடின்ற வீடையே பார்க்குறோம். பால்கனியோட அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போன புதுசில் அவ்வளோவா ஒன்றும் தெரியல. போய் ஒரு 2 வாரம் கழித்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் அந்த வீட்டில் வந்து ஒரு கருப்பு பூனையை பார்த்தேன். அந்த பூனை என்னையே பார்க்குற மாதிரி முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கண்ணு மட்டும் அவ்வளோ அழகாக ஒளிருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து அது புதுசாக வந்திருக்குது, ஒரு வேளை ஹவுஸ் ஓனரோட வீட்டு பூனை போல் இருக்குதுன்னு நினச்சி நான் கம்னு இருந்துட்டோம். ஆனால் அது டெய்லி சாப்பிட்ற நேரத்துக்கு வர்றதுனால அதுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சோம். எப்போ பாரு எங்கள் வீட்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அது எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் என்னையே முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனாலே அந்த பூனையை பார்த்தா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இதை நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அந்த பூனை நான் எங்கே போனாலும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா, நீ ஏன் பூனையை பார்க்குற? பூனை உன்னை பார்க்கறது எப்படி தெரியுது? நீ பார்க்கறதுனால தானே தெரியுது, நீ பூனையை பார்க்குறதே விட்டுடு அப்படின்னு சொன்னார். ஆனால் முக்கால்வாசி நேரம் அது எங்கள் வீட்லேயே தான் இருக்கும். நான் அந்த ஒரு பயத்திலேயே ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வரத்துக்கே பயந்துட்டேன். வீடு முக்கால்வாசி நேரம் பூட்டியே இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அக்கா தங்கச்சியை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. கீழே ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாவியை வாங்கிட்டு நான் தான் வீட்டில் போய் திறந்து ஹோம் ஒர்க்லாம் எழுதணுன்னும் போது அந்த பூனை என் பின்னாடியே வந்துடும். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே சுற்றும். அதனாலே பயந்து வீட்டுக்கு போகிறதையே விட்டுட்டு எங்கள் சந்து முனையில் ஒரு மாவுக்காரங்க மாவு அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. கலகலப்பாக பேசுவாங்க. நாங்கள் மாவு அரைக்க கொடுக்கறதா இருந்தாலும் அங்கே தான் மாவு அரைக்க கொடுப்போம். அதனால அந்த ஆண்டி கடையில் போய் உட்கார ஆரம்பிச்சு. அவங்க, என்னம்மா புதுசாக வந்து உட்கார ஆரம்பிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டி, எங்கள் வீட்டில் ஒரு கருப்பு பூனை இருக்குது, அது ஒரு மாதிரியாக என்னை பார்த்ததும் கத்துது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா என்னத்துக்கு நீ பயந்துட்டு வீட்டுக்கு போகிற? உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ கடையிலேயே உட்காரு, உங்கள் அம்மா இந்த கடையை தாண்டி தானே போகணும், அவங்கள பார்த்தது நீ அவங்க கூடயே போ அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து டெய்லி வழக்கமாக ஆயிடுச்சு அந்த மாவு மிஷின் கடையில் உட்கார்றதுக்கு. எங்கள் அம்மா அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவாங்க, நான் வீட்டுக்கு போவேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என் நெஞ்சு மேலே யாரோ உட்காந்து அழுத்துற மாதிரி இருந்துச்சு. யாருடா நம்ம நெஞ்சு மேலே அழுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா, பெரிய பூதாகரமாக குட்டியாக இருக்கிற பூனை என் கண்ணுக்கு பெரிய பூதம் மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் கத்துறேன், ஆனால் என்னுடைய சவுண்டு வெளியில் கேட்கல. ஆனால் நான் கத்துறேன். உடனே நான் என்ன செஞ்சேன், இந்த பூனையை ஒரு கையால் தட்டிட்டு இன்னொரு கையால் எங்கள் அப்பா கையை பிடிச்சி ஆட்டினேன். அவர் முதல்ல எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப வேகமாக ஆட்டுறதை பார்த்ததுமே அவர் என்னமோ ஏதோன்னு பதறி எழுந்திருக்கவும் என் மேலே பூனை இருக்கிறத பார்த்துட்டார். உடனே டக்குன்னு அந்த பூனையை அவர் தள்ளி விட்டாக்கா அது என்னுடைய சட்டை காலரை நல்லா பிடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவருடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணி தள்ளி விட்டார். போய் விழுந்த வேகத்தில் என்னை பார்த்து தான் வேகமாக ஓடி வந்துச்சு. நான் ரொம்ப பயந்து நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக எங்கள் அப்பாவும் அந்த பூனையை அடித்து துரத்திட்டு கதவை தாப்பால் போட்டார். நான் நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், பயப்படாத, நான் தான் அதை அடித்து துரத்திட்டேன்னு, வீடு பூட்டி இருக்குது, எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். பால்கனி வழியாக வந்திருக்குமா, பூனைங்களுக்கெல்லாம் தாவர சக்தி ஜாஸ்தியாக தானே இருக்கும், நீ பயப்படாதுன்னு சொல்லவும் ராத்திரி போனது தெரியல. ஆனால் மறுநாள் காலையிலேருந்து எனக்கு பயங்கர ஜுரம் அடிக்க ஆரம்பித்ததும் அப்பாவும் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். அவர் என்னை உட்கார வச்சு என்னம்மா ஆச்சுன்னு நான் நடந்ததை சொன்னேன் டாக்டர்கிட்ட. உடனே அவர் சொன்னார், பூனைக்கெல்லாமா பார்த்து பயப்படுவாங்க, நீ தான் தைரியமான பொண்ணாச்சேன்னு டாக்டர் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் வேறு டாக்டர், அந்த பூனை என்னை பார்த்து எப்படி முறைச்சது தெரியுமா? அதுக்கு டாக்டர் சொன்னார், முறைக்கிறாம தெரிஞ்சதுன்னா திருப்பி 4 வாட்டி முறை, அது பயந்து ஓடிடும்னு சொன்னார். சொல்லிவிட்டு எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாரு. இருந்தாலும் எனக்கு அந்த பயம் போகவே இல்லை, நடுங்கிக்கிட்டே தான் இருந்தேன். அதனால ஜுரமே சுத்தமாக குறையவே இல்லை. 1 வாரம் ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்ன தெரியலையே, பொண்ணுக்கு இன்னும் ஜுரம் குறையவே இல்லையே, இவ்வளோ மாத்திரை மருந்து கொடுத்து கூட குறையிலையேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் அப்பா வெளியில் போகும்போது, எங்கே உங்கள் பொண்ணை காணுமே, வாசலில் தானே உட்காந்துட்ருப்பா, காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னார், என்னன்னு தெரியல, 1 வாரமாக ஜுரமாக இருக்குது குழந்தைக்கு, நானும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுலாம் வந்துட்டேன், ஆனாலும் ஜுரம் குறையில அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் அவங்க புதுசாக ஒரு உண்மையை சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகக்கூடாதா,
உங்களுக்கு உண்மையே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வாடகை வரும்னு வீடை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே என்ன விஷயம், என்ன ஏது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். நீங்களே போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேளுங்க, அவங்க உண்மையை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை. வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தவர் கூட வேலைக்கு போகாமல் விறுவிறுன்னு வந்து என்னை தூக்கிக்கிட்டு நேராக ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கீழே போனார். போயிட்டு மேலே வந்து எங்களுக்கு முன்னாடி யார் கொடுத்தன இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்ல முடியாது, சொன்னால் சண்டைக்கு போவாங்கன்ட்டு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. உடனே ஹவுஸ் ஓனர், என்னது யார் முன்னாடி இருந்தா, யாரும் இல்லையே, முதல்ல உங்களை தான் கொடுத்தன வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் இதையும் கேட்டார், அக்கம் பக்கத்தில் யாராவது எதுனா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார். நான் யாருக்கிட்டையும் போய் கேட்குற ஆள்லாம் கிடையாது. அப்படி கேட்டிருந்தேன்னாக்கா உங்ககிட்ட நான் வந்து உண்மையை கேட்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு படு. என்ன அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தைக்கு ஜுரம் வருது சாதாரண விஷயம் தானே, சாதாரண விஷயந்தான். ஏதோ 2 நாள் இருந்தால் பரவாயில்லன்னா 1 வாரமாயும் ஜுரம் குறையிலன்னா அது பார்த்தா நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கருப்பு பூனை வேற வருது, அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு போகும். ஒரு பூனையாக வருது, இங்கே 4-5 பூனை தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இதை பாருங்க, நான் மெதுவாக நாணயமாக கேட்குறேன், சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை, இல்லைன்னா நான் வேறு விதமாக விஷயத்தை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு எங்கள் அப்பா கொஞ்சம் காட்டமாக கத்த. அதுக்கப்புறம்தான் ஹவுஸ் ஓனரோட வாயிலேருந்து உண்மையை வந்தது. இல்லை, வேற யாரையும் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்தன வச்சில்ல, முதல்ல என் பொண்ணை தான் வந்து கல்யாணம் கட்டி 2 மாதம் கழித்து தனி கொடுத்தனும், வேற எங்கேயும் வைக்காம வீட்லேயே காலியாக தானே இருக்குது மாடின்னு சொல்லிட்டு அங்கே என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் கொண்டு வந்து தான் வச்சோம். அந்த பொண்ணு வந்து கல்யாணமான புதுசுலேயே டக்குன்னு குழந்தை நின்றுடுச்சு. குழந்தை நிற்கவும் சரி நம்ம குழந்தைய நம்ம சீரும் சிறப்பமாக பார்த்துக்கலாமன்னு இருந்தாக்கா என் மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அந்த ஆளுக்கு உடனே குழந்தை நின்னதும் ரொம்ப சந்தேகம். கல்யாணம் ஆனதுமே குழந்தை நின்றுடுச்சு, முன்னாடியே இந்த பொண்ணு வேறு யாரையாவது லவ் பண்ணியிருக்கோம் கொண்டிருக்கோன்னு எப்போ பாரு அந்த சந்தேகத்திலேயே என் பொண்ணை போட்டு அடிக்கிறதும் கொள்றதுமாவே இருந்தான். இப்படியே 6 மாத காலம் ஓடி போச்சு. நாங்களும் எங்கள் பங்குக்கு என்ன கேட்க முடியுமோ கேட்க தான் செஞ்சோம். இது எங்கள் புருஷன் பொண்டாட்டியோட சண்டை, இதிலெல்லாம் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க, இல்லைன்னா இங்கேருந்து நான் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு மிரட்ட ஆரம்பித்தான். அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் கம்னு இருந்துட்டோம். அது அடி உத படுறத பார்த்துட்டு இருக்க முடியல எங்களால். ஒரு நாள் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க கல்யாணன்றதுனால நானும் இவரும் கிளம்பி போயிட்டோம். அவனும் அந்த நேரத்தில் அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு எங்கே போனான்னு தெரியல. கேட்டால் அவன் அம்மா வீட்டுக்கு போனேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்குள்ளே என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. வயிற்றில் 6 மாதம் குழந்தை. என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் மறுநாள் பொழுது விடிஞ்சு வந்தப்போ கூட எங்களுக்கு உடம்பு அசதியில் நாங்கள் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரமாச்சு, என்ன ஆச்சு தெரியலையே, இன்னும் பொண்ணு கீழே இறங்கி வரலையே அப்படின்றதுக்காக நாங்கள் மாடியில் ஏறி போய் பார்த்தா தூக்குள்ள தொங்குது ஓன்னு சொல்லி அழுதாங்க. அழுததுமே எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கோபமாக போய் சண்டை போட போயிருந்தாரு. அவ்வளோத்துக்கு அவ்வளோ சாந்தமாயிட்டார். அப்புறம் என்னதான் செஞ்சீங்க? அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்ததும் நாங்கள் மாப்பிள்ளை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து சூசைட் நோட்டி தேட ஆரம்பித்தாங்க. அதில் எழுதி வச்சுருந்தா தான் அவங்க மாப்பிள்ளையை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தேடி தேடி பார்த்தாங்க, எந்த ஒரு பேப்பர்லேயும் என் பொண்ணு எழுதி வைக்கல. அதனால அவனையும் அப்படியே விட்டுட்டாங்க. அவன் ஜாலியாக அவங்க அம்மா வீட்டோட போயிட்டான். இழந்தது என்னவோ நாங்கள் தான். 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வீடு விட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் சாமியாருங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு என் வேதத்தையெல்லாம் படிக்க வச்சு கிளியர் பண்ணோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, ஒரு வேளை வயிற்று பிள்ளைத்தாச்சியோட பொண்ணு இறந்து போயிருக்கிறா. ஏன்னா எங்களுக்கு வந்து ராத்திரி நேரத்தில் வந்து போகிற மாதிரி, அம்மான்னு கூப்பிடுற மாதிரி, அப்பான்னு கூப்பிடுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கவும் எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்ததுனால சாமியாரெலாம் கூப்பிட்டு வச்சு பார்த்தோம். அவங்க எல்லாத்தையும் நாங்கள் விரட்டிட்டோமோ, வீடு சுத்தமாகிடுச்சு, நீங்கள் யாருக்காவது வாடகைக்கு விடுறதா இருந்தால் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து வீடு கேட்கவும் விட்டோம். சொன்னதுமே எங்கள் அப்பா, இல்லை இதுக்கு மேலேயும் நான் இருக்க முடியாது, ஏன்னா நானே அதை கண் கூட பார்த்தேன். என் பொண்ணு மேலே அந்த பூனை உட்காந்துருந்தது பூனை மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி பிசாசு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், அதனால நான் 2 நாளில் வீடை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் தாழ்மையாக சொல்லியும் பார்த்தாங்க. இன்னும் சாமியாருங்க எதுனா வச்சு செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து, என் பொண்ணு எனக்கு வேணும், உங்கள் பேச்சை கேட்டால் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 2 நாளில் ஒரு வீடை பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இதை விட வாடகை கம்மி. சந்தோஷப்பட்டதும் அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையுமே இதுனாச்சு. என் உயிரை காப்பாத்துறன்ற பேரில் எலிவாழை பிடிச்சிட்டு இருந்தவங்க அதை விட்டுட்டு புலிவாழை பிடிக்க போயிட்டாங்க. அந்த வீட்டையும் ஒழுங்காக விசாரிக்கலை.
என்னை காப்பாற்றினவங்க என் தங்கச்சிக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. அதை பற்றி நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.